உங்ககிட்ட ஒரு பேர் கேட்க போறேன். அதி தேவ தூதர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேவ தூதர்கள் 7 அதி தேவ தூதர்கள். தூதர்களுக்கெல்லாம் தலைவர்களாக 7 பேர் நியமிச்சிருக்கிறாங்க. கோடான கோடி தூதர்கள் இருக்கிறாங்க. செருபீம் கேருபீம் பல கோடான கோடி தூதர்கள். அதுல 7 குழுக்களாக பிரித்து 7 அதி தூதர்கள் இருக்கிறாங்க. யாருக்காவது தெரியுமா? மிக்கேல், கப்ரியேல், ரஃபேல். வண்டி அங்கே நின்றோம். 3 தேவ தூதருக்கு மேல போ. லூசிஃபரா? டே நான் தேவ தூதரை கேட்கிறேன், அவங்க சாத்தான் பேரை சொல்றானுங்க. சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். முதல்ல மிக்கேல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட், ஆண்டவருடைய தண்டனையை கொடுக்கிற தேவதூதர். இரண்டாவது கப்ரியேல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் மெசேஜ், ஆண்டவருடைய வார்த்தையை ஏந்தி செல்லுகிற தேவதூதர். மூணாவது ரஃபேல், ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் ஹீலிங், கடவுளுடைய சுகத்தை, பராமரிப்பை, பாதுகாப்பை கொடுக்கிற தேவதூதர் ரஃபேல். நான்காவது உரியல், ஏஞ்சல் ஆஃப் கான்சியன்ஸ். உள்ள இருப்பார், சொல்லுவார், இது தப்பு, இது சரியில்லை. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? அவர் வாயை மூடிடுவான். சரி, வாயை மூடு அப்படின்னு மூடிட்டு தான் நம்ம தப்பு செய்வோம் இல்லையா? அவர் மட்டும் என்ன பண்ணுவார்னா நமக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருப்பார் இல்லையா? ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ், அவர் கடவுளுடைய பிரசன்னத்தை கொடுப்பவர் உரியல். நாலாவது. அஞ்சாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் செலாஃபியல். அவர் பேர் என்ன? செலாஃபியல், ஏஞ்சல் ஆஃப் பிரேயர். நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தகுதியான ஜெபமா இருந்தா ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போவாரு. இதுக்கு ரெஃபரன்ஸ் திருவெளிப்பாடு 5:8 இருக்கு. தேவ தூதர்கள் கைகளிலே தூப கிண்ணங்களை வைத்திருப்பார்கள். அந்த தூப கிண்ணங்களை ஆண்டவருக்கு முன்னால கொட்டுவாங்க. அந்த தூப கிண்ணத்தில் இருப்பது இறை மக்களுடைய வேண்டுதல்கள்னு இருக்கும் பைபிள்ல. போய் பாருங்க இல்லையா? இவர் யாரு? இந்த தேவதூதர் யாரு? ஏஞ்சல் ஆஃப் பிரேயர். எல்லாரும் ஜெபத்தையும் எடுத்துட்டு போவாரா? எடுத்துட்டு போக மாட்டாரு. பைபிள்ல ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. யாக்கோபு 4 ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஜெபம் என்னிடம் வரவே இல்லையே, உங்கள் ஜெபம் என்னிடம் வரவே இல்லையே. ஐயோ, நான் 20 வருஷமா ஜெபம் பண்றேன். நீ யார்கிட்ட பண்றியோ அந்த ஜெபம் யார்கிட்ட போல? எப்ப ஃபாதர் போவோம்? 1 யோவான் 5:14, ஆண்டவருடைய திருவுளத்தின்படி ஜெபிக்கிறவர்களுடைய ஜெபம் மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட போகுது. ஆண்டவருக்கு எதிராக ஜெபிச்சா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எசாயா 1வது அதிகாரம் சொல்லுது, என் காதை மூடிக்கொள்வேன். யார் சொல்றா? ஆண்டவரே சொல்றார். நீ ஜெபிக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்? என் காதை மூடிக்கொள்வேன். அடுத்தது சொல்றாரு, பாராமுகத்தினாய் இருப்பேன் நீ ஜெபிக்கும் போது. அப்படின்னு அர்த்தம், உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன்ற. நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி ஜெபிக்கலாம், ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரா? உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன். திருவிழா எடுக்கிறீங்களே, ஆண்டவருக்கு பிடிச்சது நினைக்கிறீங்களா? ஆண்டவருக்கு பிடிச்சதா திருவிழா? எது பிடிச்ச திருவிழா தெரியுமா? ஒற்றுமையாக மனம் மாற்றத்தோடு கொண்டாடுகிற விழா தான் ஆண்டவருக்கு பிடிச்ச திருவிழா. ஒற்றுமை இல்லாம, மனம் மாறாம நீங்க எத்தனை லட்சம் செலவு பண்ணி தேரெடுத்தாலும் திருவிழா கொண்டாடினாலும் அது ஆண்டவருக்கு விரோதமான திருவிழா. நான் சொல்லல, எசாயா 1:11-17 இருக்கு, போய் படிங்க. உங்கள் திருவிழா எனக்கு அருவருப்பானது. போதுமா? 2 அன்பியத்துக்குள்ள சண்டை, பங்கு பேரவையில சண்டை, ஈகோ, திமிரு. நான் யார் தெரியுமா? பங்குலயே நான் தான் பெரிய ஆளு. நீ புண்ணாக்காவது இருந்துட்டு போ, இல்ல நீ வேற யாராவது இருந்துட்டு போ. நீ எடுக்கிற திருவிழா ஆண்டவருக்கு அருவருப்பானது. சண்டை எல்லாம் இருக்க கூடாது. அங்க என்ன இருக்கணும்? ஒற்றுமை இருக்கணும். ஈகோ இருக்க கூடாது இல்லையா? அங்க பொறாம இருக்க கூடாது. அதெல்லாம் இல்லாம ஏறெடுத்தாதான் அது ஆண்டவருக்கு பிடித்த திருவிழா. அப்படி இல்லைன்னா அந்த திருவிழா கடவுளுக்கு அருவருப்பானது. 10 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு விட்டோம். 10 லட்சம் ரூபாய்க்கு பட்டாசு விட்டோம். யாருக்கு வேணும்? ஆண்டவர் கேட்டாரா உங்ககிட்ட? போற இடத்தெல்லாம் சொல்றேன், பட்டாசு ஆண்டவர் கேட்டாரா? பெருமைக்கு தானே பட்டாசு விடுறோம், பெருமைக்கு தானே விடுறோம் பட்டாசு. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு 10 குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கலாமா? ஒரு 20 பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கலாமா? அம்மாவா இல்லையா? வாயத்தரம் சொல்லுங்களேன். கத்தோலிக்க திருச்சபை ஏன் கேடு கட்டு போதுன்றதுக்கு இது ஒரு காரணம். நம்ம பெருமைக்காக நிறைய விஷயங்களை செய்யறோம். அது ஆண்டவருக்கு பிடிச்சதான்னு பார்த்து நம்ம செய்யறது இல்ல இல்லையா? இதெல்லாம் சுய பெருமை. எங்க சர்ச்சு, நீங்க இன்னும் கன்னியாகுமரி பக்கம்லாம் போனீங்கன்னா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு குடில் போடுவாங்க. வீதியில ஒவ்வொரு அன்பியத்திலையும் குடில் போடுவாங்க. அதுல போட்டி,
எவ்வளவு ரூபாய்க்கு குடில் போடுவாங்க தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? குறைந்தபட்சம் 10 லட்சத்திலிருந்து என்ன உயின்ட்டீங்க 1 கோடி ரூபாய் வரைக்கும் பண்ணிருக்காங்க. இயேசு பிறப்பார் அந்த குடில்ல. அவரே செலவாக கூடாதுன்னு தான் போய் மாட்டுக்கொட்டையில பிறந்தாரு. அப்பா அம்மாவுக்கு செலவு வைக்க கூடாது அப்படின்னு எங்க போய் பிறந்தாரு? மாட்டுக்கொட்டையில பிறந்தாரு. இவன் மாட்டுக்கொட்டைக்கு 1 கோடியில போடுறான். எப்படி? மாட்டுக்கொட்டையை எதனால போடுறான்? 1 கோடி. பாகுபலி செட்டு. அதுக்கு பேரு பாகுபலி செட். இப்ப போட்டாங்க கன்னியாகுமரியில ஒரு இடத்துல ஒரு குடில். அந்த குடிலுக்கு பேரு பாகுபலி செட்டான். தெரியல எனக்கு. வேதனையில தான் அடிச்சுக்கிறேன். வேதனையில அடிச்சுக்கிறேன். 1 கோடி. குறைந்தபட்சம் 10 பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாமாங்க? ஆமாவா இல்லையா? ஒரு டபுள் பெட்ரூம் வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் 10 பேருக்கு இல்ல? அந்த அன்பியம் முழுவதும் இயேசு பிறந்திருப்பார். அந்த குடில் கட்டினதுனால இயேசு அந்த வீட்டை விட்டு ஓட்டார். இயேசு அந்த வீட்டை விட்டு ஓடிட்டார். அங்க வேணவே வேணாம் ஓடிட்டார். அடுத்த செஷன்ல பரிசுத்தாவை பத்தி பேசுவேன். பரிசுத்தாவை எப்படி கோச்சிக்கிட்டு நம்ம உடம்பு விட்டு வெளியில போறாருன்னு நான் சொல்லுவேன். பரிசுத்தாவை எப்படி போவாராம்? உடம்பு விட்டு கோச்சிக்கிட்டு போவாராம். சிப்போ உன் உடம்புல போயிருக்கிறேன் பாரு நான் அப்படின்னு வெளியில போயிடுவாரான். அவர் போன அடுத்த செகண்ட் பேய் உள்ள வந்துருமா? சாத்தான் உடனே வந்துருவான். எப்ப எப்படி அடுத்த செஷன்ல சொல்ல போறேன் இல்லையா? 10:45 அப்புறம். சரி சரி ஃபாதர். அப்ப யாரு சாத்தான்? கெட்டு போன சம்மனசு. அதுல சம்மனசுல இப்ப நான் சொன்னது செலாஃபியல் சொன்னேன் இல்லையா? அதுக்கு அடுத்தது ஜெகூதியல். ஜெகூதியல் யார்? அவரு துதிகளின் தேவதூதர். அவர் யாரு? துதிகளின் தேவதூதர். துதினா என்ன? போற்றுதல். போற்றுதல் இல்லையா? இப்போ சில தேவதூதர்கள் இருப்பாங்க. நீங்க எஸ்ஐ 6ல பார்த்திருப்பீங்க. தூயவர் 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 ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில தேவதூதர்கள். அவங்களுக்கெல்லாம் ஹெட் தான் இவர் ஜெகூதியல். நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய துதிகள் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்தால் அதை ஆண்டவரிடம் எடுத்துச் செல்கிற தேவதூதர் யாரு? ஜெகூதியல். ஏஞ்சல் ஆஃப் பிரைசஸ். அடுத்தது பராக்கியல். 7வது இல்லையா? பராக்கியல். ஏஞ்சல் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங்ஸ். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறவர். டோர் டெலிவரி பண்ணுவார். டோர் டெலிவரி. அமேசான், பிளிப்கார்ட்டை விட அற்புதமா டோர் டெலிவரி பண்ற தேவதூதர் யாரு? பராக்கியல். நாம் அதற்கு தகுதி உடையவர்களாக இருந்தால் கடவுளுடைய ஆசீர்வாதம் என் வீட்டுக்கு வரும். நான் என்னுடைய பாவத்தினாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன்? ஆசீர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கேன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை அனுப்பிடுவாரு. அது என்கிட்ட வராம இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னுடைய பாவம். 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? என் பாவம் தான் ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிறது. இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து வீட்டுல கொடுக்கிறவர் யாரு? பராக்கியல். அந்த உரியல் அவர் கீழே இருக்கிற அந்த தேவதூதர்கள் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சலா இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சலா இருக்காங்க. கப்புச்சின் சபை பாதிரியார்கள் இருக்காங்க. புனித பியோ அவர்கள் அடுத்தவர்களுடைய மனதை எளிதா படிப்பார். அடுத்தவங்க மனசுல என்ன நினைச்சிருக்கிறாங்கன்றதை எளிதா சொல்லிடுவார். அப்போ ஒருத்தர் கேட்கிறார் பியோவை, நீங்க எப்படி என் மனசுல இருக்கிறத அப்படியே சொன்னீங்க? அதுக்கு பியோ சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் ஒன்னும் மனசுல இருக்கிறத படிக்கல. உன்னுடைய தேவதூதர் என்னுடைய தேவதூதருக்கு சொன்னாரு. அந்த என்னுடைய தேவதூதர் எனக்கு அதை சொன்னாரு. அதை தான் நான் சொல்றேன். நான் படிக்கல. உன்னுடைய தேவதூதர் யார்கிட்ட சொன்னாரு? என்னுடைய தேவதூதர் கிட்ட சொல்றாரு. என்னுடைய தேவதூதர் எனக்கு அதை சொன்னாரு. என்னுடைய கார்டியன் ஏஞ்சல். கடவுள் எல்லாருக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சல் கொடுத்திருக்கிறார். எல்லாரையும் பாதுகாக்கிறார். நம்ம தான் அவரை மதிக்கிறதே இல்ல, சட்டை பண்றதே இல்ல. அவர் பக்கத்திலே நிப்பாரு. இது சண்டை போட்டுக்கிட்டு, ஏய் வரியா பாரு நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. தேவதூதரை கொஞ்சம் பாருங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர்கிட்ட கேட்டுக்கலாம்ல? கேட்க மாட்டோம் இல்லையா? தேவதூதரை நாங்க போறேன், நீங்க என் கூட வாங்க, கொஞ்சம் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கேட்டிருக்கீங்களா எனக்காக தேவதூதர் கிட்ட? எப்பயாச்சும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா அவர் கூடவே இருப்பார். அசிங்கப்பட்டு கூடவே இருப்பார். ஏன்னா கடவுள் நியமிச்சிட்டார். கடவுள் அவரை நமக்காக நியமிச்சிட்டார். கடைசி வரைக்கும் அவரை கண்டுகொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக வாழ்பவர்களை கடவுள் உற்றுவர். போய் தொலை, உனக்குன்னு ஒரு தேவதூதர் கொடுத்த, உனக்கு இறை வசனத்தை கொடுத்த, நீ கண்டுக்கவே இல்ல. எங்க இருக்கு தெரியுமா? உரோமையர் 1:28 இருக்கு. எடுத்து வாசிங்க. உரோமையர் 1:28. சீக்கிரம் இன்னைக்குள்ள எடுத்துருவீங்களாங்க? வெரி குட்மா. சத்தமா வாசிமா. அம்மா இப்ப நீ சண்டை போடுறமா, உன் நாத்தனார் கிட்ட சண்டை போடுற, உன் சத்தம் எப்படி இருக்கும்? நாத்தனாரே இல்லைன்னா சொல்லக்கூடாது, சத்தமா சொல்லு. இருக்கிறாங்க அங்க பாரு, எப்படி வருது பத்தியா சத்தம்? அந்த பாப்பா எழுந்திரிச்சிட்டாங்க, அவங்க வாசிக்கிட்டோம். சத்தமா, ஏய் சத்தமா.
கடவுளை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் சீர்கெட்ட சிந்தனையின் விளைவாக அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த தகாத செயல்களை தொடர்ந்து செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டுவிட்டார். ஏன் ஃபாதர் அக்கிரமம் பண்றவன் அக்கிரமம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்? ஏன் ஃபாதர் அநியாயம் பண்றவன் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கான்? இல்லையா, கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஏன் ஃபாதர்? ஆண்டவர் சொல்றாரு, என்னை அறிந்த பிறகு என் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால் அவர்கள் ஏற்கனவே செய்து வந்த தகாத தீய செயல்களை அவர்கள் தொடர்ந்து செய்யுமாறு கடவுள் அவர்களை தண்ணீர் தெளித்து விட்டு விட்டார். போதுமா? சில பேர் கடவுள் என்ன பண்ணிட்டாரு? ஒழிஞ்சு போன்னு விட்டுட்டார். அவனுக்கு நரகம் மட்டும்தான் மிஞ்சும். அது எபிரேயர் 10:26 இருக்கு. சரி, இப்ப நீங்க கவனிக்கணும், இந்த 7 அதி தேவதூதர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கோடான கோடி தேவதூதர்கள் இருக்கிறாங்க. வான்படை, கடவுளுடைய வான்படை. இதை